ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்ஏ நேச்சர் ஷார்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ அடினியம் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடினியம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதில் நிறைய கலர்ஸ் வந்து நர்சரிஸ்லனாலும் சரி, ஆன்லைன்லனாலும் சரி நிறையவே அவைலபிளில் இருக்குது. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த பூவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பூத்துட்டா ஒரு 3 or 4 டேஸுக்கு அந்த பூக்கள் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மாடி தோட்டத்தில் பூக்கள் எப்பவும் இருக்கணும், நம்ம வந்து மாடிக்கு போகும்போது பூக்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாக இந்த அடினியம் பிளான்ட்ஸை வாங்கி வைக்கலாங்க. மாடியில் அவ்வளோ அழகாக பூக்குது. இது வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிதுங்க. ஒயிட்டு, பிங்க், எல்லோ, இன்ஃபேக்ட் பிளாக் கலரில் கூட கிடைக்கிதுங்க இந்த அடினியம் பிளான்ட்ஸை. இதை டிசர்ட் ரோஸுன்னு கூட சொல்கிறாங்க. நிறைய கலர்ஸில் வாங்கி வச்சு தினமும் ரசிக்கலாம். ரொம்ப அழகான ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. நம்ம வந்து ஒன்ஸ் வச்சுட்டா போதும், அப்புறம் 1 year கழித்து அதுக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணால் போதும். மற்றபடி இதுக்கு ரொம்ப உரங்கள் கூட தேவையில்லை. நம்ம மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் உரங்கள் இதுக்கும் போட்டு விட்டிங்கன்னா போதும். தண்ணி ஊற்றுற பிரச்சனை கூட இல்லைங்க. டெய்லியும் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். மற்ற செடிகளுக்கு ஊற்றுற மாதிரி ஒரு வாரத்தில் 2 தடவை 3 தடவை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும், செமையாக பூக்கும். இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டாம். பராமரிப்பு கூட குறைவு தான். ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னா அசத்தலாக பூக்கும். இதுக்கு அதிகமான தண்ணீர் மட்டும் தேங்காமல் பார்த்துக்கணுங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் இதுக்கு பிடிக்காது. மற்றபடி சூப்பராக வெயில் காலத்துலேயும் ஜம்முன்னு பூக்கும். நிறைய கலர்ஸில் பூக்கிறதுனால பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டெய்லியுமே நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு டிசர்ட் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் அடினியம் பிளான்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அடினியம் செடிகளை பொறுத்த வரைக்கும் சீடு போட்டு வளர்க்குற பிளான்ட்டும் உண்டு, கிராஃப்டிங் பிளான்ட்டும் உண்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வந்து இந்த காடக்ஸில் சின்ன செடி வருது. இந்த கிராஃப்டிங் கீழே வந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அப்போ மேலே இருக்கிற செடி நல்லா பூக்கும். ஏன்னா அந்த கிளையில் வந்து ஒற்றை இதழ் பூ பூக்கும். அதுவும் வேணுன்றவங்க வளர்க்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.